ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்று யாரோடய பார்க்கலாம். ஏஆர் மியூசிக் ஃபேமிலி எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா பப்பாளி பழம் பறிக்கலாங்க. பப்பாளி பழம் பார்த்திங்கன்னா இப்போ நல்லா பழுத்து வருதுங்க. அதாவது வாரத்தில் ஒரு 4 காய் அறுவடை பண்ணுற அளவுக்கு இப்போ பழம் வருதுங்க. பரவாயில்லைங்க, நல்ல ஒரு மரம், நல்ல காய், நல்ல டேஸ்ட்டுங்க. என்னுடைய மரன்றதுக்கு நான் சொல்ல வரலைங்க, நான் ரொம்ப நாளாக ஆசைப்பட்ட மரங்க இது. பப்பாளி மரம் வளர்த்தி நம்ம காய் பறித்து சாப்பிட்ணுன்ட்டு அது இப்போ நடக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுங்க. திராட்சை கொத்தும் பார்த்திங்கன்னா சூப்பராக கொத்து கொத்தாக தொங்கிட்டு இருக்குதுங்க. இது உங்களுக்கு வந்து ஒரு தனி வீடியோவாக நான் கொடுக்குறேன். வாங்க இப்போ வந்து மாடிக்கு போய் என்னென்ன அறுவடை இருக்குதுன்னு பார்க்கலாம். காய் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காய் பறிச்சுட்டுங்க, இன்னொரு காய் வாங்க பறிக்கலாம். இந்த காய் வந்து ரொம்ப ஹைட்டாக இருக்க அதாவது எப்படி சொல்கிறதுன்னா ரொம்ப ஹைட்டாக போயிடுச்சுங்க மரம். சூப்பராக இருக்குது பாருங்கள் காய். வெள்ளனாவும் சும்மா சொல்லக்கூடாதுங்க, நல்லா வந்து பூ கொத்து கொத்தாக வச்சுட்டு வருதுங்க. அதாவது நம்ம மாடிக்கு ஏற ஏற பார்த்திங்கன்னா லைனாக என்னென்ன செடி காய் வச்சுருக்கு, என்னென்ன செடி பூ வச்சுருக்கு அதெல்லாம் பார்த்துட்டு ஏறதாங்க என்னுடைய வேலையே. வாட்ஸ்அப்பில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ புதுசாக வந்து உங்களுக்கு வந்து கரும்பு முருங்கினுடைய விதை போட்டிருக்கேங்க. வேணுன்றவங்க ஆர்டர் போட்டுக்கலாங்க. ஏன்னா நிறைய பேர் கரும்பு முருங்கை கேட்டுகிட்டே இருந்தீங்க. இப்போ ஆர்டர் வந்து போட்டிருக்கேங்க. ஏன்னா ரெடி ஆகிடுச்சிங்க விதை. இப்போ வந்து நம்மளுடைய கேட்லாக்கில் இருக்குதுங்க. அப்புறம் ஆட்டேர்வு கூட நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க. அவங்களுக்கு வேண்டி இப்போ நான் ஆட்டேர்வுமே வந்து இப்போ நேற்று ஷார்ட்ஸ் கூட ஒன்று போட்டு விட்ருப்பாங்க. உங்களுக்கு எரு வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேங்க. வேணுன்றவங்க அதாவது 1 கிலோ பேக்கெட் இதெல்லாம் நான் டெலிவரி கொடுக்குறேங்க. வேணுன்றவங்க வந்து கிலோ கணக்கில் உங்களுக்கு எத்தனை கிலோ வேணுமோ அத்தனை கிலோ நீங்கள் ஆர்டர் போட்டுக்கலாங்க. நான் ஒவ்வொரு கிலோவாக பேக்கெட் போட்டு உங்களுக்கு வந்து நான் வந்து கொரியரில் போட்டு விட்றேங்க. அதோடு நீங்கள் விதையும் சேர்த்து ஆர்டர் போட்டுக்கலாம். க்ரோ பேக்கும் இருக்குதுங்க, அதையும் போட்டுக்கலாம். சீரமும் தலைக்கு பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர், பெங்களூரு, கேரளா இதெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய ஆர்டர் வருதுங்க. பரவாயில்லைங்க, சீரமுக்கு நல்ல ஆதரவு கொடுத்த அத்தனை உள்ளவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க. சீரம் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நிறைய பேர் டவுட் கேட்டே தான் இருக்கீங்க, அவங்களுக்கு வேண்டி சொல்கிறேங்க. சீரம் வந்து பார்த்திங்கன்னா ஹேருக்குங்க. தலைக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த அரிப்பு பிரச்சனை, முடி வந்து ரொம்ப மெலீஸாக இருக்குது அப்படின்றதுக்கு பார்த்திங்கன்னா பின்னி போடும்போது நம்மளுக்கு முறுக்கி அடிக்குங்க. அந்த மாதிரி இருக்காதுங்க. இந்த ஸ்ப்ரே பண்ணும்போது உங்களுக்கு அந்த மாதிரி முறுக்கி அடிக்காதுங்க. நல்லா வந்து தப்பமாக தெரியுங்க. உங்களுக்கு வந்து முடி வந்து தப்பமாக தெரியும், அடர்த்தியாக தெரியுங்க. அதனால் நிறைய பேர் ஆர்டர் போட்டுருக்கிற அத்தனை உள்ளவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க. விதை வாங்குறவங்களுக்கும் ரொம்ப நன்றிங்க. எல்லோருமே பார்த்திங்கன்னா விதை நல்லா இருக்குது. எனக்கு வந்து விதை போட்டால் முளைக்கவே முளைக்காதுங்க. இப்போ உங்கள்கிட்ட விதை வாங்கி என்னுடைய செடிங்க காய் வைக்கிற அளவுக்கு வளர்ந்து நான் காய் பறித்து இப்போ நான் சாப்பிட்ற அளவுக்கு இருக்கிறேங்க. பரவாயில்லைங்க, உங்கள்கிட்ட வாங்கின விதை எனக்கு உண்மையிலே நல்லா இருக்குதுன்னு சொன்னேன் அத்தனை உள்ளவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க. கொத்து லெமனுங்க, இது கொத்து கொத்தாக காய் வைக்கிற லெமனுங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஊறுகாய் போடலான்ட்டு தாங்க பறித்தேன். ஆனால் கடைசியில் பார்த்திங்கன்னா நான் ஊறுகாய் போடலைங்க. ஏன்னா மாங்காய் ஊறுகாய் போட்டதே பார்த்திங்கன்னா இன்னும் இருக்குதுங்க. அதனால் பார்த்திங்கன்னா இதை வந்து ஜூஸ் தாங்க ஒவ்வொரு பழமாக போட்டு போட்டு குடிச்சிட்டு வரேன். இப்போ நல்லா இருக்குதுங்க. அதாவது உள்ளே பார்த்திங்கன்னா விதை இல்லைங்க. இதனுடைய விதையுமே வந்து வாட்ஸ்அப்பில் கேட்டிங்க. இதனுடைய விதை வந்து பார்த்திங்கன்னா இல்லைங்க. அதாவது இதனுடைய காய் பார்த்திங்கன்னா உள்ளே வந்து பார்த்திங்கன்னா விதை இல்லாத லெமனுங்க. இது உள்ளே வந்து விதை இல்லைங்க அதில். அதனால் நீங்கள் கேட்டதுனால என்னால் கொடுக்க முடியலைங்க. நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஒரு சில ஐட்டங்கள்லாம் கேட்குறதெல்லாம் பார்த்திங்கன்னா கிடைக்காத ஐட்டங்க இதெல்லாம். லெமன் செடிலாம் நம்ம கொட்டை இருந்தால் தாங்க நாற்றே வரும். ஆனால் இதில் பார்த்திங்கன்னா கொட்டையே கிடையாதுங்க. வாங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் அறுவடை பண்ணிக்கலாம். வெள்ளநெட்டு கத்திரிங்க, சும்மா சொல்லக்கூடாதுங்க. நிறைய கத்திரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8 பேக் வச்சு விட்டுக்கிறேங்க. சூப்பராக கத்திரி வச்சுட்டு வருதுங்க. கத்திரிக்காயை பற்றி நான் நிறைய வீடியோவில் உங்களுக்கு நிறைய பேசிட்டேங்க. நான் இதை பற்றி என்ன சொல்கிறதுன்னா என்னுடைய மாடிக்கு இது ஒரு கிஃப்ட்டுன்னு கூட சொல்லலாங்க. கத்திரிக்காவை அந்த அளவுக்கு இது எனக்கு வந்து கொடுக்குதுன்னு சொல்லலாங்க. இப்போ வந்து எல்லாம் கத்திரி செடியும் பார்த்திங்கன்னா அருமையாக வளர்ந்துட்டு வருதுங்க. உங்களுக்கு அதனுடைய வீடியோவும் நான் வந்து ஏஆர் கிச்சனில் கொடுத்துருக்குறேங்க. என்னென்ன வீடியோ வந்திருக்குன்னா இளஞ்செடிங்களுக்கு எவ்வளோ ஆட்டெருவு கொடுக்குறது அப்படின்றத பற்றி உங்களுக்கு ஒரு வீடியோ கொடுத்துருக்குறேங்க. பார்க்கணுன்னு ஆசைப்பட்றவங்க ஏஆர் கிச்சனில், அதுவும் இன்றைக்கி தாங்க வீடியோ ரிலீஸ் ஆகிருக்கும், போய் பாருங்கள். அதாவது அது 12:30 ரிலீஸ் ஆகிருக்குங்க, பாருங்கள். வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐக்கானை தட்டி வச்சுக்கினீங்கன்னா வீடியோ வர வர நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குங்க. நீங்கள் எங்கிட்ட வந்து எந்த மாதத்தில் எந்த காய்கறி போடலாம் அப்படின்னு கேட்குறத விட வீடியோவை ஃபாலோ பண்ணாவே நான் எந்தெந்த மாதத்துக்கு என்னென்ன விதை போடுறேன், என்னென்ன நாற்று நடுறேன் அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு வீடியோ கொடுத்துட்டே தாங்க வரேன். முடிஞ்ச அளவுக்கு என்னுடைய வீடியோவில் எல்லா சீசன்லேயும் வளரக்கூடிய காய்கள் தாங்க நான் கொடுத்துட்டு வரேன். அதனால் பார்த்திங்கன்னா வீடியோவை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாவே நீங்கள் என்னென்ன செடி வளர்க்கலான்ற ஒரு ஐடியா உங்களுக்கு கிடச்சிருங்க. ஏன்னா எந்த செடி நல்லா வளருது, எந்த செடி நல்லா வளரல அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு நீங்கள் வீடியோவிலே பார்த்துக்கலாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நூக்கொல்லு, பிரக்கோலி, கோஸு, காலிஃப்ளவரு இதெல்லாம் பார்த்திங்கன்னா சீசனுங்க. இப்போ வந்து எல்லாமே போடலாங்க. உங்களுக்கு வந்து கொடை மிளகா, பஜ்ஜி மிளகா, மிளகாயட்டுங்க, காந்தாரி மிளகா, மல்டி கலர் மிளகா எல்லாமே விதை வந்து நம்மக்கிட்ட ஸ்டாக் இருக்குதுங்க.
வேணுன்றவங்க ஆர்டர் போட்டுக்கலாங்க. ஏன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே போடக்கூடிய சீசனுங்க. நானுமே பார்த்திங்கன்னா ஷார்ட்ஸ் எடுத்து வச்சுருக்கிறேங்க. அதாவது 3 வகையான மிளகா நாற்று போட்டிருக்கேன். பஜ்ஜி மிளகாவும் சரிங்க 3 கலர் போட்டு விட்ருக்கேன். அது மாதிரி நானுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷார்ட்ஸில் நான் வருங்க. நான் விதை போட்டுன்னு இருக்கிறத உங்களுக்கு வந்து ஷார்ட்ஸ் எடுத்து வச்சுருக்கேங்க. ஷார்ட்ஸுமே ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா நான் எனக்கு டைம் இல்லாத நேரத்தில் நான் என்ன விதை போடுறேன் அப்படின்றத உங்களுக்கு ஷார்ட்ஸ் கூட நான் போட்டு விட்டுறேங்க. அது வந்து பார்த்திங்கன்னா எப்படி முளைப்பு திறன் இருக்குது அப்படின்றதையும் உங்களுக்கு நான் வீடியோவில் காட்டிட்டு தாங்க வரேன். ஷார்ட்ஸையும் உங்களுக்கு காட்டிட்டு தான் வரேன். இப்போ சமீபத்தில் கூட உங்களுக்கு வந்து ஒரு 9 வகையான கத்திரி நாற்று வந்து பார்த்திங்கன்னா விதை போடுறத காமிச்சிருப்பேன் ஷார்ட்ஸில். இப்போ அது முளைச்சதையும் உங்களுக்கு ஒரு ஷார்ட்ஸில் காமிச்சிருக்கேன். அந்த மாதிரி உங்களுக்கு அதுவுமே இது இன்னும் கொஞ்சம் வளர்ந்துருக்கிற இதுத்தையும் உங்களுக்கு வந்து அந்த மிளகாவை தூவுற ஷார்ட்ஸ்லேயே உங்களுக்கு திருப்பி அந்த கத்திரி நாற்று எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு அப்படின்றதையும் உங்களுக்கு காமிச்சிருக்கிறேங்க. அதனால் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஷார்ட்ஸை ஃபாலோ பண்ணாலுமே நான் என்னென்ன விதை போடுறேன் அப்படின்றதையும் பார்த்துக்கலாங்க. ஏன்னா எனக்கு வீடியோ எடுக்க டைம் இல்லாததுனால ஒரு சில நேரத்திலலாம் நான் என்ன பண்ணுறேன், ஷார்ட்ஸாக எடுத்து உங்களுக்கு போட்டுடலான்ட்டு இந்த விதை போட்டதெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ மிளகா நாற்றுலாம் பார்த்திங்கன்னா மறுபடியும் ஒரு இது மல்டி கலரு காந்தாரி மிளகா, அப்புறம் பார்த்திங்கன்னா பஜ்ஜி மிளகா, இது 3 பார்த்திங்கன்னா ஒரு ட்ரேலையும், இன்னொரு ட்ரே வந்து பார்த்திங்கன்னா பர்பிள் கலரு கொடை மிளகா, ஆரஞ்சு கொடை மிளகா, ரெட் கொடை மிளகா. இப்போ புதுசாக ஒரு நம்ம மாடி தோட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா தக்காளி வடிவத்தில் ஒரு நெய் மிளகா விளைஞ்சங்க. அதனுடைய நாற்றுமே இப்போ வந்து போட்டு விட்ருக்குறேங்க. பார்க்கலாம் அது எப்படி வளருதுன்னு பார்த்துட்டு உங்களுக்கு நான் அதை சேல்ஸுக்கு கொண்டு வரேங்க. ஏன்னா நான் விதை வச்சுருக்கிறேங்க. ஆனால் இன்னும் நான் கேட்லாக்கில் ஆட் பண்ணலைங்க அதை. இப்போதைக்கு என்னுடைய நாற்று எப்படி வளருதுன்றதை பார்த்துட்டு உங்களுக்கு நான் கேட்லாக்கில் போடலான்ட்டு நான் இன்னும் அதை கேட்லாக்கில் ஆட் பண்ணலைங்க, வச்சுருக்கேன். நெய் மிளகா வந்து பார்த்திங்கன்னா இது வந்து தக்காளி வடிவத்தில் இருக்கிற நெய் மிளகாங்க. நல்ல வாசங்க, நெய் வாசனம். அதே நெய் மிளகாவுடைய வாசமே தாங்க இதுலேயும் வருது. என்ன ஒன்று அது கொஞ்சம் நீளமாக வருதுங்க, இது வந்து தக்காளி வடிவத்தில் வருதுங்க. லைப்ரரியா தக்காளி எப்படி இருக்கோ அதே மாதிரி இருக்குதுங்க இந்த மிளகா. உண்மையிலே எனக்கு பார்த்துட்டு ரொம்ப ஒரு இதாகி போச்சுங்க. என்னடா இந்த வடிவத்தில் வச்சுருக்கேன் அப்படின்ட்டு. நம்ம மாடியில் ஒவ்வொரு காயும் ஒவ்வொரு விதமாக விளையும் போது பார்க்கும்போதும் எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷங்க. இதெல்லாம் ஒரு புதிய அனுபவங்க எனக்கு. ஒவ்வொன்றும் பார்க்கும்போதெல்லாம் பார்த்திங்கன்னா இதுக்கு வேண்டிய நான் புதுசாக இப்போ ட்ரை பண்ணுறேங்க அதிகமாக. நம்மளுடைய மாடித்தோட்டத்தில் இப்போ யாழ்ப்பாணம் முருங்கை கூட பார்த்திங்கன்னா முருங்கை விதை போட்டு நான் வளர்த்திருக்கிறேங்க. சூப்பராக வந்து வளர்ந்து வருதுங்க. அந்த மாதிரி நம்ம கட்டிங்ஸ் வச்சு வளர்த்த முடியாதவங்க விதை போட்டும் வளர்த்தலாங்க. நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா முருங்கை விதையுமே பார்த்திங்கன்னா நாட்டு முருங்கையும் இருக்குதுங்க, கரும்பு முருங்கையும் இருக்குதுங்க. இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா சிகப்பு செடி முருங்கையும் பார்த்திங்கன்னா நான் ஒரு காய் வந்து விதைக்க தாங்க விட்டுருக்கேன். அதுவும் விதை ரெடியானதும் உங்களுக்கு நான் கேட்லாக்கில் போடுறேங்க, பாருங்கள். வீடியோவுக்கு ஆதரவு கொடுக்குற அத்தனை உள்ளவங்களுக்கும் ரொம்ப 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 நன்றிங்க. உண்மையிலே உங்களை நினச்சா எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுங்க. என்னுடைய சீரமுக்காக இருக்கட்டும், விதைங்களுக்காக இருக்கட்டும், எல்லோருமே நல்லா என் மேலே நம்பிக்கை வச்சு நிறைய பேர் நல்லா ஆர்டர் போடுறீங்க. அத்தனை உள்ளவங்களுக்கும் ரொம்ப நன்றிங்க. நீங்கள் என்னுடைய மாடியில் நான் எப்படி காய் பறிக்கிறேனோ அதே மாதிரி நீங்கள் உங்களுடைய மாடியில் காய் பறித்து நீங்கள் சாப்பிட்டா தான் எனக்கு ஒரு சந்தோஷங்க. ஏன்னா அதில் ஒரு திருப்தி உங்களுக்கு கிடைக்கும் இல்லைங்களா, அந்த திருப்தி அது எனக்குமே கிடைச்ச மாதிரிங்க. உங்களுக்கு கிடைக்கிற திருப்தி எனக்கு கிடைச்ச மாதிரிங்க அது. அதனால் பார்த்திங்கன்னா எனக்கு அதில் ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க. நீங்கள் விளைஞ்சி சாப்பிட்டேன் அப்படின்னு வாட்ஸ்அப்பில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கமெண்ட்ஸில் கொடுக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுங்க. நீங்கள் வளர்த்திங்கிற செடிங்களை காட்டுறதா இருக்கட்டும், எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குதுங்க. ஆதரவு கொடுக்குற அத்தனை உள்ளவங்களுக்கும் ரொம்ப நன்றிங்க. இன்னொரு டைம் ரொம்ப ரொம்ப நன்றிங்க. பிளாக்பெர்ரி வால் கத்திரிக்காய் தாங்க. நான் கொஞ்சம் சரி 2 காய் பறிக்கலான்னு பறிக்கிறேங்க. அதுவுமே பார்த்திங்கன்னா ஒரு 5-6 செடி இருக்குதுங்க. இது பழம் ஆயிடுச்சு. கருப்பு கத்திரிக்காய் டபுள் கலர். ஏதாவது டவுட்டு அப்படின்னீங்கன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் வாங்க. வாட்ஸ்அப்பில் தாங்க நிறைய பேர் கேட்குறீங்க டவுட்டு. கமெண்ட்ஸில் வாங்க. கமெண்ட்ஸில் வந்தீங்கன்னா உங்களுக்கு பதில் வீடியோவில் நான் சொல்கிறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், புரியுங்க உங்களுக்கு. அதுக்கு வேண்டி கமெண்ட்ஸுக்கு வாங்கன்னு சொல்கிறதா இருக்குது. வாட்ஸ்அப்பில் கேட்குறத விட கமெண்ட்ஸில் கேட்கும்போது நான் அதை வீடியோவில் வந்து உங்களுக்கு வந்து விளக்கம் சொல்லி உங்களுக்கு காட்டுவோங்க. அப்போ காட்டும் போது உங்களுக்கும் வந்து அந்த மாடி தோட்டத்தில் அதை செய்யறதுக்கு ஈஸியாக இருக்குங்க. பாருங்க, பூச்சி இல்லாத எவ்வளோ அழகாக பாருங்க, பளிச்சுன்னு இருக்குது செடி. இந்த மாதிரி அப்பப்போ நம்ம இலையை திருப்பி திருப்பி பார்க்கணுங்க. இல்லைன்னா வச்சு கீழே வந்துருச்சு. தட்டு ரப்பிக்கு சீரு வச்சுட்டு வேத்தட்டு. இந்த மாதிரி உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் விளக்கமாக செஞ்சு காட்டவும் உங்களுக்கு புரியுங்க. அதுக்கு வேண்டி கமெண்ட்ஸில் கேட்டிங்கன்னா நான் வீடியோவில் காட்டுவேங்க. ஃபோனில் கேட்டிங்கன்னா வந்து வாயில் தாங்க பதில் சொல்ல வேண்டியதாக இருக்கும். பாருங்கள், இதுவுமே விதைக்கு தாங்க விட்டுருக்கேன். இதே பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். எல்லாம் அழகாக இருக்குது பாருங்கள். கலரே பார்த்தீங்கன்னா நல்லா
ப்ளூ கலராக தெரியுது பாருங்க இந்த கலர். கருப்பாக இல்லாத நம்ம பேனாக்கு இங்கி ஊற்றும் பார்த்தீங்களா, கரு இங்கி மாதிரி அது மாதிரி இருக்குதுங்க. இதுவுமே பார்த்தீங்கன்னா மைசூர் வால் கத்திரி தாங்க. இங்கே ஒரு செடி இருக்குது. இது உங்களுக்கு வந்து நீல குண்டில் ஒரு கத்திரிக்காய். இது இலசா இருக்கு. இங்கே பாருங்க கலர் என்ன கலர் பாருங்க. வாங்க அந்த பக்கம் போயிடலாம் பாருங்க. இதுவும் அப்படிதாங்க, ஒரே செடிங்க. பேக்கில் தானே ராஜான்ற மாதிரி இருக்குதுங்க இந்த செடி. இதில் வந்து பார்த்தீங்கன்னா விதைக்கி விட்டுருக்குறேங்க. அதை வந்து விட்டுட்டு இலசா இருக்கிறத மட்டும் கட்டுறோம். இன்னைக்கு வெள்ளநீட்டு கத்திரிக்காய் தாங்க அதிகம். அதே முள்ளைங்க மாதிரி இருக்குதுங்க. இன்னைக்கு வந்து உங்களுக்கு இன்னும் அறுவடை இருக்குதுங்க. வீடியோவை ஃபுல்லாக பாருங்க, ஸ்கிப் பண்ண வேண்டாங்க. என்னென்ன அறுவடை இருக்குது அப்படின்றத ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்குங்க. ஏதாவது உங்களுக்கு டவுட்னா நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் வாங்க, நான் உங்களுக்கு சொல்கிறேன். விதை வேணுன்றவங்க நிறைய இப்போ கேட்லாக்கில் விதை ஆட் பண்ணிக்கிறேங்க. எல்லா விதையுமே நீங்கள் ட்ரை பண்ணலாங்க. சீசன்ன்றது எதுக்குமே கிடையாதுங்க. கூட்டடி கூட்டம்னா போதுங்க. இது பாருங்க எப்படி திருப்பி பூ எடுக்குது பாருங்க. அறுவடை ஆகிறதுக்கே விடுறதில்லைங்க செடி. பிளாக் பீட் கொத்து கத்திரி பாருங்க. கலர் பாருங்க என்னம்மா கலர். அப்படியே கண்ணை பறிக்குதுங்க அந்த கலர். தண்ணி ஊற்றுறதுக்கெல்லாம் போகிற வரத்துக்கு கொஞ்சம் இடைஞ்சலா இருக்கிறதெல்லாம் இப்போ கட் பண்ணிடலான்னு கட் பண்ணுறோங்க. மிளகா பாருங்க என்ன அழகா வச்சுட்டு வருது. மிளகாயும் பார்த்தீங்கன்னா ஒரு 4 பறிச்சுக்கலாம். நல்ல காரங்க இது, சரியான காரங்க. 2 மிளகா போட்டால் போதுங்க, நல்ல காரங்க. நெய் மிளகா எப்படி காரமோ அதே மாதிரி காரம் சுள்ளுன்னு உரைக்குதுங்க. இந்த பச்சை மிளகா ஃப்ளேவர் வந்து சூப்பராக இருக்குதுங்க. இது 2வது அறுவடைங்க பச்சை மிளகா. நான் ஒரு டைம் அறுவடை பண்ணதை உங்களுக்கு வீடியோ எடுக்கல. கொத்து கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா 3 செடி வச்சுருப்போம். பாருங்க எவ்வளோ பெரிய கத்திரிக்காய் விதைக்கு ரெடி ஆகுதுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெகுலும் ஒரே சரியாக அடிக்குது, காற்றும் ஒரே சரியாக அடிக்குது. 2ம் அடிக்கிறதுனால செடிங்க வந்து பார்த்தீங்கன்னா திணறுன்னு தான் சொல்லணுங்க. ஒரு 5 நிமிஷம் இப்போ சாயந்தரத்துலையுமே பார்த்தீங்கன்னா தண்ணி கொஞ்சம் கொடுக்குறேங்க. ஏன்னா செடி வந்து கொஞ்சம் வாடின மாதிரி ஆகிடுதுங்க. அதனால பார்த்தீங்கன்னா சாயந்தரமும் ஒரு 5 நிமிஷம் கேட்டு வால் திறந்து சொட்டு நீரை போட்டு விட்டு ஆஃப் பண்ணிட்டு போவோங்க. ஏன்னா இப்போ வெகுலும் ஒரே மாதிரி அடிக்குது, காற்றும் அடிக்குதுங்க. அந்த மாதிரி அடிக்கும்போது உங்களுக்கு பாருங்கள், இங்கேயும் ஒரு வெள்ளநீட்டு கத்திரிக்காய் இருக்குது. இங்கேயும் ஒரு வந்து சேலம் முள்ளு கத்திரிக்காயில் பார்த்தீங்கன்னா வால் கத்திரிங்க. இந்த மாதிரி பழுத்த இலைங்கள்லாம் அப்படியே கட் பண்ணி அந்த இதுக்குள்ளேயே போட்டுங்க, தொட்டிக்குள்ளேயே போடுங்க. ஏன்னா மக்கிக்குங்க. அதுவுமே ஒரு எருவு தாங்க. காய் ஓரளவுக்கு கத்திரிக்காய் வந்து பார்த்தீங்கன்னா அறுவடை ஆகி முடிய போதுங்க. அடுத்து இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அகத்துக்கீரையுமே அறுவடை பண்ணி காட்டுறேங்க. அகத்துக்கீரை இன்னைக்கு வந்து அறுவடை பண்ணிடலான்ட்டு இருக்கிறேங்க. ஏன்னா ரொம்ப ஹைட்டாக வளர்ந்துருச்சு, தலையும் பார்த்தீங்கன்னா உதிருதுங்க. அதனால பார்த்தீங்கன்னா வேஸ்ட்டாக போயிடக்கூடாதுன்றதுனால இன்றைக்குமே கத்திரிக்காய் ஒரு பெரிய அறுவடை தாங்க. கத்திரிக்காய் சாமி அப்படின்ற மாதிரி இருக்குது, அவ்வளோ கத்திரிக்காய் வைக்கிறதுங்க. வாங்க அடுத்தது உங்களுக்கு அகத்திக்கீரை அறுவடை பண்ணலாம். அகத்திக்கீரை வந்து பார்த்தீங்கன்னா அறுவடை பண்ணிடலாம். செடி பார்த்தீங்கன்னா நான் வந்து இங்கேயே கட் பண்ணி விட்றேங்க. ஏன்னா இதை வந்து ரொம்ப ஹைட்டாக வளர்த்தக்கூடாது. வளர்த்தனோம்னா நம்மளுக்கு சத்து அவ்வளோவா போகாது.
வெயிலுக்கு தோலுதுங்க அப்படி. 8:30 தாங்க ஆகுது டைமு. ஆனால் இப்பயே பார்த்தீங்கன்னா 11 மணி வெயில் அடிக்குதுங்க. அந்த அளவுக்கு அடிக்குது வெயில் பாருங்க. இது உங்களுக்கு இனிக்கு எவ்வளோ வருதுன்னு காட்டுறேன். நல்லா பெரிய கொத்துங்க. சூப்பரான அகத்திக்கீரை. இது வந்து நான் எப்படி செய்வேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முட்டை போட்டு பொரியல் பண்ணிடுவேங்க. அந்த மாதிரி செஞ்சு சாப்பிடும்போது உங்களுக்கு அந்த லைட்டான கசப்பு கூட தெரியாதுங்க. சாப்பிட நல்லாயிருக்கும். குழந்தைங்களும் சாப்பிட்ருவாங்க. சிகப்புக்கீரை ஒரு அறுவடை பார்த்துட்டு நீங்கள் தட்டு பார்க்கலாம். ஏன்னா இது நிறைய வளர்ந்துருச்சுங்க. அதனால பார்த்தீங்கன்னா பெரும்பத்தை கட் பண்ணிக்கலாங்க. இப்போ வந்து கீரைங்களாம் கூட பார்த்தீங்கன்னா சிக்கனில் கலந்துக்கிறேங்க. அதனால பார்த்தீங்கன்னா கீரைங்க எல்லாமே வந்து அப்படி கலந்து சாப்பிட்டுருக்குங்க. பீட்ரூட் இலை லீஃபாக இருக்கட்டும், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சிறுசாக கட் பண்ணி போட்டு நீங்கள் வந்து சிக்கன் வறுக்கும் போது கலந்தீங்கன்னா சூப்பராக இருக்குதுங்க. அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். வெளிநாட்டுலாம் பார்த்தீங்கன்னா அப்படிதாங்க. இல்லை கீரைங்க இல்லாத அவங்க நான்வெஜ்ஜே சாப்பிட மாட்டாங்க. அந்த மாதிரி. ஆனால் அரைச்சி ஊற்றக்கூடாதுங்க. தலையை வந்து கட் பண்ணி போட்டு சாப்பிடணும். பாருங்க எவ்வளோ தலை சூப்பராக இருக்குது பாருங்க. இன்னும் கொஞ்சம் கீரை இருக்குதுங்க. இதுவும் அதுவும் சேர்த்து பாருங்க. இது சின்னதாக இருக்குதுன்னு விட்டுங்க, நல்லா வளர்ந்துக்குச்சு பாருங்க. அதே மாதிரி அதுவும் வந்து வளர்ந்துக்குச்சுன்னா ஒரே முட்டை அறுவடை பண்ணிக்கலாங்க. அது ஒரு நாளைக்கு அறுவடை பண்ணால் கரெக்டாக இருக்குங்க. எவ்வளோ கலர் பாருங்க, எவ்வளோ சூப்பராக இருக்கு கலர். வாங்க தட்டை பார்க்கலாம். வாங்க 2 பப்பாளி பாருங்க, நல்ல பெரிய பப்பாளிங்க. இதுவே பார்த்தீங்கன்னா 5 கிலோ வருங்க. அந்த அளவுக்கு நல்ல வெயிட் இருக்குதுங்க பப்பாளி. பார்த்தீங்கன்னா அகத்திக்கீரைங்க. வீடியோ எடுக்கிறதுக்குள்ளே எப்படி தோண்டு போச்சு பாருங்க. அவ்வளோ வெயில் அடிக்குதுங்க. அகத்திக்கீரை, பீட்ரூட் கீரை, லெமனு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு தட்டு நிறைய இருக்குது பாருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா வெள்ளநீட்டு கத்திரிங்க. இதுவே பார்த்தீங்கன்னா ஒரு தட்டு நிறைய இருக்குது பாருங்க. வெள்ளநீட்டு கத்திரி எவ்வளோ கத்திரி இருக்குது பாருங்க. அது இது பார்த்தீங்கன்னா நல்லா பெரிய தட்டுங்க. அந்த அளவுக்கு கத்திரிக்காய் இருக்குது பாருங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிங்க் கலரு, பிளாக் கலரு, குண்டு கலருன்னு எல்லா கலரும் இதுலேயே ஒரே தட்டில் அடிக்கி விட்டேங்க. ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சேர இருக்குதுங்க. அதனால பார்த்தீங்கன்னா இது ஒரு தட்டு அடிக்கி விட்டுட்டுங்க. பச்சை கலர் பாருங்க. இதில் நம்ம இருக்குது மொத்தமாக பச்சை கலருங்க. எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்க தட்டு. சூப்பரான அறுவடைங்க. நம்மளுடைய மாடி தோட்டத்தில் இந்த மாதிரி தாங்க அறுவடை கொடுக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே நாள் அறுவடைங்க. எவ்வளோ சூப்பராக வருது பாருங்க அறுவடை. வாரத்துக்கு 2 டைம் அறுவடை பண்ணிடுறாங்க. அதனால பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு அறுவடை வருதுங்க. வாரத்துக்கு ஒரே நாள் அறுவடை பண்ணோன்னா இந்த இந்த கைப்பிடி செவுரு பூராமே தட்டு தாங்க இருக்கும். அந்த அளவுக்கு காய் வருங்க. அடுத்த வீடியோ புதன்கிழமை வருங்க பாருங்க. பாய்.